Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Induction exercise 4.3ல question number 4 வாங்க question குள்ள போலாம். Prove that 15C3 plus 2 into 15C4 plus 15C5 which is equal to 17C5. So இதுதான் இப்போ நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ இதுல LHS equal to RHS தான் ப்ரூவ் பண்ண போறோம். So first நம்ம வந்து LHS எடுத்து எழுதிக்கலாம். So நம்மளோட LHS பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 15C3 plus 2 15C4 plus 15C5 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ எதுமே இல்லனா இதுக்கு நடுவுல மல்டிப்ளை இருக்குறதா அர்த்தம். சோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி NCR ஃபார்முலா தெரியும் இல்லீங்களா? சோ NCR ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட ஷார்ட்கட்டும் நான் வந்து previous exerciseல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த ஷார்ட்கட்டை தான் இப்போ நம்ம NCR ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். எப்படின்னா இப்போ இங்க உங்களுக்கு வந்து 15 இருக்கா, இங்க வந்து 3 இருக்கு. நம்மளோட ஃபார்முலா என்ன NCR இது? சோ NCR which is equal to n factorial divided by r factorial n minus r factorial. இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா 15 இருக்கா, அதை 3 டைம்ஸ், அதாவது 15 14 13 அது வரைக்கும் தான் போட போறோம். இப்போ பாருங்க 15 into 14 into 13, ஏன்னா 3 நம்பர்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிவைடட் பை 1 into 2 into 3, அவ்வளோதான். இதை நீங்க கண்டுபிடிச்சாலுமே இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதா அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாக்கு பதிலா இதோட ஷார்ட்கட்டா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை விட ஈஸியா இருக்கணும்னு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். பிளஸ் 2 போட்டுக்கோங்க இன்டூ 15ல இருந்து 4 நம்பர்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. 15C4 இல்லையா? அப்போ 15 into 14 into 13 into 12, அவ்வளவுதான், 4 நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. டிவைடட் பை உங்களுக்கு 1 into 2 into 3 into 4. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஸோ நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா பிளஸ் 15ல இருந்து 5 நம்பர்ஸ், ஸோ 15 into 14 into 13 into 12 into 11 டிவைடட் பை 1 into 2 into 3 into 4 into 5. ஸோ இதுல இருந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த பர்டிகுலர் டேர்ம் எல்லாத்துலயுமே இருக்கிறதுனால இதை காமனா வெளியில எடுத்துட போறேன். ஸோ இதை நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 15 into 14 into 13 டிவைடட் பை 1 into 2 into 3. ஸோ எல்லாத்துலேருந்தும் இதை காமனா எடுக்க போறேன். அப்போ இது ஃபுல்லாவே போயிடும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. அப்ப அங்க 1 தான் இருக்கும். ஸோ 1 பிளஸ் 2 into இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போயிடுச்சு இல்லையா? நான் காமனா எடுத்துட்டேன். மிச்சம் இப்போ உங்களுக்கு என்ன வரும்? 12 into 4 இதான் வரும். ஓகேவா? ஸோ 12 டிவைடட் பை 4 பிளஸ் அதே மாதிரி அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் காமனா போயிடுச்சு. மிச்சம் இப்போ என்ன இருக்கும்னு பாருங்க, 12 into 11 டிவைடட் பை 4 into 5. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், 12 into 11 டிவைடட் பை 4 into 5. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15 into 14 into 13 divided by 1 into 2 into 3, 1 plus 24 divided by 4 plus 132 divided by 20. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுல இருக்க டேர்முக்கு மட்டும் LCM கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ LCM கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ which replies 15 into 14 into 13 divided by 1 into 2 into 3. ஸோ இதோட LCM பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 தான் பெரிய நம்பர். ஸோ 20, அப்போ இது into 20, இது into 5, இது into 1. ஓகேங்களா? ஸோ அப்போ into 20னா இது 20 ஆகும். பிளஸ் 24 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120. அதே மாதிரி இது வந்து பிளஸ் 132. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ which is equal to எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 20 plus 120 140 ஆயிடும். 140 plus 132 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 132 272 வரும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒன்னா போட்டுற போறேன். ஸோ 15 into 14 into 13 into 272. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ண உடனே நமக்கு 272 வந்திருக்கு. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க 1 into 2 into 3 into இங்க பாத்தீங்கன்னா இத 4 into 5 னே போட்டுக்கலாம், 20 னு போட வேணாம். அப்பதான் வந்து உங்களுக்கு 5 ஃபேக்டோரியல்ன்ற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ 4 into 5 னு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ பாருங்க இந்த
ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க 17 மேலே வரணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்துருச்சு. அப்போ மேலேயும் உங்களுக்கு வந்து என்ன வரணும் 5 நம்பர்ஸ் வர மாதிரி வரும். ஆனால் பாருங்க உங்களுக்கு ஒன்று 15 இருக்கு, 14 இருக்கு, 13 இருக்கு, அதோட உங்களுக்கு 272 தான் இருக்கு. ஸோ இதை வேற எப்படியாவது கம்மியாக எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தா எழுதலாம். ஸோ இதை பாருங்க, நீங்க வந்து 17 into 16 எழுதலாம். 17 16 சார் 272. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 17 into 16 into 15 into 14 into 13 divided by 1 into 2 into 3 into 4 into 5. ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம நார்மலா இது வரைக்கும் எப்படி எழுதுவோம்னு பாருங்க. 15 வந்ததுன்னா 15ல இருந்து 3 நம்பர்ஸ் மேலையும் கீழே வந்து அதோட 3 ஃபேக்டோரியலும் எழுதுவோம். அப்போ இதுபடி பார்த்தா 17ல இருந்து 5 நம்பர்ஸ் எழுதிருக்கும், கீழே 5 ஃபேக்டோரியல் வந்திருக்கு. அப்ப இதை இப்படி எழுதணும்னா 17C5ன்னு எழுதணும். ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. ஓகேங்களா? ஸோ RHS hence proved அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.